என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வேதம் ஒரு அற்புதமான புத்தகம். பல பாடங்களை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. வாழ்க்கையில் சில புரியாத புதிர்களுக்கு பதில் இங்கேதான் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை கிரமமாயும் அதை கருத்தாயும் படித்தால் நீங்கள் நிச்சயமாக பல காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள். பைபிள் கால்ஸ்லே ஒரு அழகான வகுப்பை துவங்கி இருக்கிறோம். நேரலையிலும் நேரடியாகவும் மக்கள் வந்து வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த வாரத்தில் நேரடியாக துவங்கின வகுப்பின் முதல் வகுப்பிலே வந்திருந்த மாணவர்கள் எல்லாரும் பல காரியங்களை சொன்னார்கள். பைபிள் கால்ஸ் மூலம் பிரசங்கிக்கப்படுகிற வேத வசனங்களில் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆகவே இந்த முழு வேதத்தையும் கற்றுக்கொள்கிற இந்த வகுப்பில் கலந்து நானும் படித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று வந்தேன் என்று பலர் சாட்சியாய் சொன்னார்கள். மனம் மகிழ்ச்சியா இருந்தது. நிச்சயமாகவே அவர்கள் ஒரு நல்ல பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். நீங்கள் கூட அப்படி வேதத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை துவங்கலாம். நேரடியாக சனிக்கிழமை காலை 10 1 மணி வரைக்கும் நடக்கிற இந்த வகுப்புகளில் நீங்கள் சென்னையில் இருந்தால் வந்து பங்கு பெறுங்கள். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இது ஒரு கட்டளை போல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேட வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் நாட வேண்டுமா? ஆம். ஏன் தெரியுமா? முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த உலகம் பாரம் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகம் உங்களை அழுத்தவும் உங்கள் இருதயத்தை உடைக்கவும் ஆயத்தமாயிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை அனுதினமும் தேடும் பொழுது, ஆண்டவருடைய பிரசனத்துக்கு கடந்து வரும் பொழுது, அவரை பாட்டினால் துதித்து உங்கள் ஜெபங்களை அவரிடத்தில் சொல்லி உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது உங்கள் இருதயம் மகிழத் துவங்குகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லியிருக்கிறதே. சகோதரி, கவலையோடு தானே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு வாலிப பிள்ளைகளை, மனதில் ஏதோ ஒரு பாரத்தோடு இந்த செய்தியை கேட்கிறீர்கள். வயது முதிர்ந்த தகப்பன் தாயா இருக்கிற நீங்கள் கூட சில பாரங்களை மனதில் சுமந்திருக்கிறீர்கள். சகோதரனை, உங்களுக்கு கூட பெரிய பிரச்சனைகள். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழும். 10 நிமிடமாவது காலையில் தேவனிடத்தில் ஜெபித்து 10 நிமிடமாவது வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் அபியாசித்தால் உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்மை தேடுகிறார்கள். அவருடைய இருதயங்கள் மகிழட்டும் என்று சொல்லி உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் மகிழும்படி அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழும், உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு நாளில் 20 நிமிஷம் காலையில், 20 நிமிஷம் மாலையில் தேவனை தேடி பாருங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இதுவே வெற்றிக்கு தேவன் காட்டுகிற வழி. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.